ராஜேஸ்வரி, அது வந்து அது என்னையோ ராஜேஸ்வரி ரீஜேஸ்வரின்னு இழுத்துக்கிட்டு இருக்கவ இல்ல என்ன? ஆ? காரியம் இல்லாம இந்த நாய் காலை பிடிக்காதே. என்ன சொல்லு? என்ன விஷயத்துக்கு இங்க வந்து ராஜேஸ்வரி நீட்டுருக்க? என்னையா? அது இல்ல ராஜேஸ்வரி, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கா. என்னது? பொண்ணா? ஏன் பொண்ணா? இல்ல ஏன் பொண்ணா? என் வயிற்றுல பிறந்தா? நானா பித்தேன்? நானா பித்தேன்? எவ்வளோ ஒரு தீப்பி எடுத்துட்டு போட்டுட்டு போயிடுவா. அவளுடைய அரிப்புக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நான் பிள்ளையா ஏத்துக்க முடியுமா? ஆ? ராஜேஸ்வரி, யார் ராஜேஸ்வரி கேவலமா பேசுற? நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சமாச்சும் தெளிவா பேசு சரியா? அவையே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கா அவ மாப்பிள்ளையோட. அவ கல்யாணத்துக்கு தான் எந்த செலவும் செய்ய முடியல. கொடுக்க வந்த பத்திரிக்கையை வச்சு ஏத்துக்கிட்டு அவ கல்யாணத்துக்கு வரன்னு சொல்லி அனுப்புவோம் ராஜேஸ்வரி. என்னதான் இருந்தாலும் அவளும் இந்த வீட்டு குழந்தை தானே. இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத மவனே. அமைதியே போயிரு. நானும் இருக்கிற வயிற்றுல மாப்பிள்ளை கூட வந்திருக்கானாமே. மாப்பிள்ளை கூட ஒண்ணுக்கு ஆகாதவன மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவதான் இழிச்சுக்கிட்டு திரியறானா? அதுக்கு நீயும் இந்த உடனே நின்றுட்டு இருக்கியோ? இல்லைன்னு கேக்குறேன். சொல்லியா? வய திறந்து சொல்லி. நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளை எங்க? அவ பார்த்து கொண்டு வந்திருக்க மாப்பிள்ளை எங்க? இவன் எந்த அளவுக்கு இருக்கான்? வானம் எந்த அளவுக்கு ஒசரமோ அந்த அளவுக்கு இருக்கான் இவன். குப்பை தொட்டி குப்பை தொட்டி. வாயை கிளறாத சொல்லிட்டேன். மரியாதைய பெயர் சொல்லு. வீட்டுக்குள்ள நடையேத்திரக்கூடாது ரெண்டு பேரையும். ராஜேஸ்வரி, ஆல்ரெடி வீட்டுக்குள்ளதான் நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை பத்திரிக்கையை மட்டும் வாங்கிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லியாச்சும் அனுப்புவோம் ராஜேஸ்வரி. நீயும் வந்து வாங்கிக்கணும் தானே நினைக்காங்க. வேற என்ன நினைக்காங்க? காசு பணமா கேட்டு வந்திருக்காவ. சரி போ, போய் வர சொல்லு. நீ வா ராஜேஸ்வரி, அங்கன்னு போவோம். என்னால அங்கனையும் நடக்க முடியாது, இங்கனையும் நடக்க முடியாது. நான் இருக்க இடத்துக்கு தானே தேடி வந்திருக்காங்க. இங்க வர சொல்லு. போயா போ. பொண்ணு மெதப்புல திரியிறியோ? அவ கல்யாணத்தை எப்படி நிறுத்துறன்னு மட்டும் பாரு. இவன் கூட எல்லாம் சேர விட மாட்டேயா? இவன் கூட நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்தி நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள கூட நடத்த வைக்கல. என் பேர் ராஜேஸ்வரி இல்லடா. அனு, வாமா வா. நல்லா இருக்கியா? தம்பி எப்படி இருக்கீங்க? தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏன் நல்லா இல்லாத மாதிரியே தெரியுது? இல்லடி, மெலிஞ்ச மாதிரி இருக்க, அதான் பார்த்தேன். ஏண்டி, ஒரு எதுனா தலைச்சுத்தல் ரொம்ப இருக்கா? வாந்தி எல்லாம் தலைச்சுத்தல் எல்லாம் ரொம்ப இருக்காமா? ஏமா இப்படி போய் சொல்றீங்க? அவ என்னைக்கு நல்லா குண்டா இருந்தா மெலியறதுக்கு? அவ அப்பமா வச்சு இதே வெயிட்ல தானே இருக்கா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த கதையா தான் இருக்கு. ரகு, அப்ப என்ன பார்த்தா காக்கா மாதிரியே இருக்கு உனக்கு? ஐயோ, அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல அனு. ஏன் அனு? பாருமா எப்படி சொல்றாருன்னு. ஆமாடி, தான் பெத்த பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு அழகுன்னு தானே சொல்றாரு. வேற என்ன சொன்னாரு? நீ உடனே அவருக்கே சப்போர்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வாட்டி இங்க வந்திருக்கானே, மாசமா இருக்கும் போது எதையாச்சும் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? என்னடி பண்ணல உனக்கு? எல்லாம் பண்ணியாச்சு. நீயும் மாப்பிளையும் மேல ரூம்குள்ள மட்டும் போயிட்டு இருங்க சரியா? நான் போயிட்டு அந்த ஏசி மட்டும் ஒர்க் ஆகல, கரண்ட் வேற ஆஃப் பண்ணி போட்டுட்டானுங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் வந்த நேரம் பத்தியா எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி எனக்கோ ஒரு நாள் தான் நீங்களே வரீங்க. பேசாம இந்த கரண்ட் ஒர்க்கு ஒண்ணு பண்ணுவாங்களாமே, அதுதான் முத்துமாரிக்கிட்ட சொல்லி மாட்ட சொல்லியிருக்கேன். அது மாட்டியதுக்கு அப்புறம் ஒரு சௌரியமா இருக்கும் உனக்கு. என்ன? ஏன்னா பிள்ளைலாம் பிறந்துட்டுன்னா கரண்ட் எல்லாம் இல்லாம இருக்க முடியாது பத்தியா? அதனாலதான் ஏசியும் ரிப்பேர்ல இருக்குமா, அதையும் சரி பண்ண சொல்லிட்டு ஆள் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். அத்தை, அப்ப நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பேன்ல நானு. ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ இருக்கட்டும் தம்பி, நான் ஒரு ஆள் தானே, ஒரு ஆளுக்கு எதுக்கு? அம்மா பரவாயில்ல அனு, இருக்கட்டும். நீங்க எங்கன்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க. அனு, அது கையில காப்பி போட்டு வச்சிருக்கேன், மாப்பிளைக்கு காப்பி மட்டும் எடுத்து கொடு சரியா? நான் அதோ இங்கதான் சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு இந்த ஏசி ரிப்பேர் பண்றவன் நம்பர் அவங்க கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட இன்னொரு வாட்டி போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன். நீங்க வரைக்கும் நேரமாவுமே நினைச்சேன், நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு, நம்ம வீடு தானே. நீ இருந்துப்ப. மாப்பிள்ளை தம்பி அப்படியா? அவரு ஏசி இல்லாம எப்படி இருப்பாரு? போன வாட்டி மறு வீட்டுக்கு வரும்போது அந்த ஏசி ப்ராப்ளமா இருந்துச்சு. அவரே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாரு. அப்ப கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ குளிர்காலம். இப்போ வெயில் சுட்டு எரிக்குது, பகல்லே இருக்க முடியல. நைட் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? அவர் எப்படி இருப்பாரு? நல்ல கதை தான். அவரு உனக்கு இங்க இருக்குன்னு சொன்னாரா? என்னை விட்டுட்டு இப்பமே கிளம்பிடுவாரு மாப்பிள்ள. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் இருந்துட்டு தான் போவேன். இவளே விரட்டி அனுப்பிடுவா. ஆமா இருட்டி, நான் போய் பேசிட்டு வரேன் என்னன்னு. சரி போயிட்டு வா. அனு, அடுக்காலையில காஃபி இருக்கு, எடுத்து கொடுத்துரு. சரிம்மா. என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன்? ரகு, நான் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. என் அம்மா கேட்ட உடனே அப்படி இல்லன்னு பிளேட்டை மாத்துறீங்க. இப்ப நீங்க போய் பாருங்களேன், அப்ப இருக்கு உங்களுக்கு. வேலை இருக்குடி, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க, வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. நான் சொல்லும் போதே ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க மட்டும் நல்லவரா தெரியணும், நான் மட்டும் கெட்டவளா இருக்கணுமா? ஒழுங்கு மரியாதை எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருங்க, சொல்லிட்டேன்.
சரிம்மா தாயே, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்கே இருக்கேன் போதுமா? உண்மையாவா? உண்மையாவான்னு உடனே பல்ல கட்டாத. ம். சரி சரி, நைட் எல்லாம் உன் கூடயே இருக்கேன் சரியா? ம். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா லூசே, ஆனா 10 மணிக்கு கிளம்பிடுவேன். எப்படி நைட் எல்லாம் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு கிளம்புறது நைட் எல்லாம் என் கூட இருக்கிறதுக்கு சமமா? அமைதியா போயிருங்க ரகு, நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன். சரி சரி. உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? எனக்கே ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கே. அப்படியா, ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? சீ, நான் வீட்டை கேக்குறீங்களோன்னு நினைச்சு சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்ல. மூடிக்கிட்டு மேல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏடி, வெயிலுக்கு காஃபியா குடிப்பாங்க? அப்ப வேற என்ன வேணும்? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அம்மா வெளியே போகும்போது சொல்லிருப்பேன்ல, வாங்கிட்டு வந்திருப்பாங்களே. அது உன் அம்மா நினைச்சாலாம் ரெடி பண்ண முடியாது. நம்ம அனு செல்ல குட்டிக்கிட்ட தான் இருக்கு. மாமாக்கு ஒண்ணு கொடு. குடுக்குறேன் குடுக்குறேன், கண்ணத்திலேயே ஒரு 2 அடி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, சரியாயிரும். நீ எதுக்கு ஐடியா பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு என்ன சில்லுன்னு தானே வேணும், நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ மேல போ. என்னடி விரட்டுறதுலே இருக்க? அப்புறம் எதுக்கு உன் கூட இருக்கணுங்கிற? ஆ, ம். சரி முறைக்காத, பேக கொடு, மேல தூக்கிட்டு போறேன். இந்தாங்க. சிரிக்காதடி. சரி, சிரிக்கல. என்ன பார்த்தா உனக்கு இளிச்ச வாய் மாதிரி இருக்கு. சாச்சா, மாதிரிலாம் இல்ல, அப்படியேதான் இருக்கு. வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டு, நீ மேல வா, உனக்கு இருக்கு. என்ன இருக்கு? தரும்போது தெரியும் என்னன்னு. நான் வேலையே வர மாட்டேனே. வர மாட்டியா? ஆமா, எங்க அம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். இருந்துக்கோங்க மேடம், எப்படி இருந்துக்கணுமோ இருந்துக்கோங்க சரியா? நான் கிளம்புறேன். பாய் பாய். ரகு. என்ன, நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன கூப்பிடுற? லூசு புருஷா, மேல போய் ரெஸ்ட் எடுப்போ, வரேன். அனு, நீ வரும்போது பார்த்து ஏறி வரணும் சரியா? இல்லைன்னா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் சேர் போட்டு, மேலாம் போக வேண்டாம். இல்லங்க, மேலதான் ஏசி இருக்கு, உங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். 4-5 படி தானே, நான் ஏறிடுவேன், நீங்க போங்க. சரி. ராஜேஸ்வரி, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கு குழந்தைங்க. ஏன் குடுக்க வந்த அவங்களுக்கு தெரியாதோ? நீ என்ன அவங்க வாய்க்கு வாய்ஸா? ஓரமா வந்து எப்பயும் என்ன பண்ணுவ? என் பின்னாடி நில்லு. ராஜேஸ்வரி. நில்லுன்னு. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? நீதான் ரோசக்காரியாச்சே. சித்தி மேலேயே கம்ப்ளைண்ட கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் எப்படி 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 போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வச்சவ தானே ஒரு நைட்டு ஃபுல்லா. இங்க என்ன பத்திரிக்கைய கையுமா? ராஜேஸ்வரி, நான் தான் சொன்னனே. வாய மூடுன்னு. என்னடி, என்னத்துக்கு வந்திருக்க? என்னுடைய சக்காலத்தி பேத்த ராசாத்தி, என் வாழ்க்கையை அழிக்க வந்த நாயே, திருட்டு நாயே. இங்க பாருங்கம்மா, மரியாதையா பேச கத்துக்கோங்க. இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணாவே இருக்கட்டுமே, அவளை இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் 2 நாள்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்கோங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும். இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கும் பேச தெரியும். அதுவும் இல்லாம கையும் நீளும். பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். அடைச்சு வாய மூடு. இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை இழுத்துக்கிட்டு போற நாய் நீ. நீ வந்து ஏன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? மரியாதை கெட்டு போயிரும். செருப்பால் அடிப்பேன் நாயே, செருப்பால் அடிப்பேன். மரியாதை கெட்ட நாயே. சித்தி, கொஞ்சமாச்சும் பொறுப்பா பேசுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் ஒண்ணும் உங்களுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு தரணும்னு வரலைங்க. நான் என் வந்தது என் அப்பாக்கு இங்க பத்திரிக்கை வச்சுட்டு அவரை தான் கூப்பிட வந்தேன். நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து வச்சு சித்தி சித்தி நீங்க கல்யாணத்துக்கு வாங்க, நீங்க வரலன்னு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சுவ நினைச்சீங்களா? ஒரு நாள் அப்படி நடக்காது. மரியாதையே என் அப்பாவை மட்டும் தான் கூப்பிட வந்தேன், உங்களுக்கு இல்ல மரியாதைலாம். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், மரியாதையோட பேசுங்க. என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லதான், இருந்தாலும் வளர்த்த வளர்ப்புக்காண்டி நான் அமைதியா நிக்கிறேன். அவரை நீங்க மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. திருப்பி என்ன கொய்யணுமோ அதை செய்வேன். என்னடி, இல்ல ஓடுகாலை நாய்க்கு வாய்ஸ் ஓவரா இருக்கே என்ன? யோ மனுஷா, பாத்தியா? ஏதோ உன் பொண்ணு பொண்ணுன்னு உன் பொண்ணு பண்ற வேலைய பாரு. உன்னை மட்டும்தான் அழைக்க வந்தாலாம். போய் என் தயவு இல்லாம அந்த பத்திரிக்கைய வாங்கிட்டு பாப்போம். போயா போ. அப்பா இந்தாங்க, நான் உங்களுக்கு மட்டும் தான் இந்த பத்திரிக்கையை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கோங்க. யோ ராஜேஸ்வரி, வீடு தேடி வந்திருக்காங்க ராஜேஸ்வரி. கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜேஸ்வரி. எனக்காண்டி இப்படி கத்திக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரம் இப்படி சண்டைய சச்சரமா ஆரம்பிச்சதுன்னா நல்லாவா இருக்கும்? என்னதான் இருந்தாலும் அவ என் பிள்ளை ராஜேஸ்வரி. எதியாவும் பிள்ளை, எதுவும் பிள்ளை. உனக்கும் எனக்கும் பெந்தது மட்டும்தான் நம்ம பிள்ளை, உன் பிள்ளை. இவ உன் பிள்ளையும் இல்ல, உனக்கு பிறந்தவளும் இல்ல. புரிஞ்சுதா? மரியாதையே இந்த சைடு வந்து நில்லு. அந்த பத்திரிக்கைய வாங்கணும்னு வச்சுக்கோ,
மரியாதை கெட்டு போயிரும் மரியாதை. நீ அந்த பத்திரிக்கை வாங்கினாலும் மரியாதை தரப்போறது இல்ல, வாங்கினாலும் தரப்போறது இல்ல. அதுக்கு நான் என் பொண்ணு மனசு நோகாதபடி அந்த விஷயத்த செய்ய தான் போறேன். அவளுக்கு இது வரைக்கும் நான் ஒரு நாளும் சப்போர்ட்டிவா நின்னது இல்ல. இந்த விஷயத்துல நான் அவ கூட தான் நிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். உன்னை எதிர்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்லதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு கூட நான் பண்ணாம இருந்தேன்னா ஒரு அப்பனாவே நான் தோத்துருவேன். என்னையா வாய்ஸ்லாம் ஓவரா இருக்கு? இங்க பாரு ராஜேஸ்வரி, கல்யாணத்துக்கு போகணும் போக கூடாதுன்றதெல்லாம் உன் முடிவாவே இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி நான் தலையிடவும் செய்யல, கேட்கவும் இல்ல. ஆனா இப்ப வந்திருக்கிறது என் பொண்ணு எனக்காண்டி கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட வந்திருக்கா. அதுக்கான மரியாதை நான் கொடுத்துதான் ஆகணும். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அமைதியா இரு. தம்பி, என்னதான் நிறைய விஷயத்துல என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டிவா இல்லாம இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அப்பாவா தான் இருந்திருக்கேன். என்னால ஒரு முழுமையா அப்பாவா அவளுக்கு எந்த ஸ்தானத்தையும் நான் தந்தது இல்ல. வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் தந்திருக்கேன். என் பிள்ளைய உன்னை நம்பிதான் நான் ஒப்படைக்கிறேன் தம்பி. என் பிள்ளைய காப்பாத்திரு தம்பி. என் பிள்ளைய கைவிட்டாத. அதை நீங்க சொல்லிதான் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அதை நான் நல்லாவே செய்வேன். ஜெனிஃபர் அண்ணன் எந்த சுச்சுவேஷன்லயும் கைவிட மாட்டேன். அவ இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னா. நான் சொன்னேன் உன் சித்தி பஜாரி இருப்பா வேண்டான்னு சொல்லி. அவதான் என் அப்பா காண்டி போகணும்னு சொன்னான். அவளுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காண்டி தான் இங்க வந்தோமே தவிர நீங்க போடுற ஓசி சோறுக்கும் நீங்க கொடுக்குற காசுக்கும் இங்க யாரும் வரல. பத்திரிக்கை கொடுத்தாச்சு, நாங்க கிளம்புறோம். ஜெனிஃபர் போலாம் வா. அப்பா, உங்களை மட்டும்தான் நான் கூப்பிடுறேன்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. யாருக்கெல்லாம் வரணும்னு தோணுதோ வரலாம்ப்பா என் கல்யாணத்துல. ஆனா உங்க ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்லாம ஒரு கல்யாணம் என்னால நினைச்சு பார்க்க முடியலப்பா. நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். வாங்கப்பா ப்ளீஸ். இங்க பாருமா, கஷ்டமோ நஷ்டமோ அதை பத்திலாம் நீ கவலைப்படாம சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு, சரியா? உன் அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பா. மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துப்பாரு. போ போ போமா போ. இல்லன்னா இங்க இருந்தா விஷ மாதிரி கூட்டிக்கிட்டே தான் இருப்பா. போமா போ, பார்த்து போமா, சரியா? போயிட்டு வரேன்ப்பா. வா ஜெனிஃபர் போவோம். உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு வந்துட்டு போங்க. வந்து அங்கேயும் பிரச்சனை பண்ணாதீங்க. ராஜேஸ்வரி, போதும் நிறுத்தியா? இத்தனை வருஷம் உன்னை நம்பி குடும்பம் நடத்துனதுக்கு சி வெளியே போயிரு. மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். மரியாதையா வெளியே போனேன். போறான் பாரு உருப்பிடாதவன். இவனை நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு சை. நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் என்னத்த சொல்ல. சரி, அந்த தம்பிக்கு போனை பண்ணி என்ன பண்ணன்னு கேட்போம். இவ வேற 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்ன பண்ண? அவனுக்கு போன் பண்ண லபலபலன்னு கத்துவான். சரி, முதல்ல அவனுக்கு போனை பண்ணி விஷயத்த சொல்லுவோம். ஹலோ, சொல்லுங்க. என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏதாச்சும் இம்பார்ட்டனா? ஐயோ தம்பி, நீங்க வேற கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து அந்த நாய் ஒருத்தி இருக்காளே, என் வீட்டுல ஒரு நாயை வளர்த்துனே, அந்த நாய் கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போகுது. அதுவும் 2 நாள்ல கல்யாணமா. என்ன சொல்றீங்க? கல்யாணமா? அது ஒரு 2 நாளையா? 1 வீக் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ தம்பி, இப்பதான் வந்தாவ ஜோடி போட்டுக்கிட்டு நல்லா ஜிங்கிச்சான் பச்சை கலர் ஜிங்கிச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பனுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையெல்லாம் தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 2 நாள் தானப்பா தம்பி இருக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. நாளைக்கு ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன் எதையாச்சும் பண்ணணும்னு. கார்த்தி, கோவப்படாத கார்த்தி. இந்த மாதிரி நேரத்துலதான் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பிரச்சனைய. பொறுமையா இரு கார்த்தி, சொல்றது கேளு. பொறுமையா இரு. என்னடா பொறுமையா இருக்கிறது? இல்ல என்ன பொறுமையா இருக்கிறது? எல்லாம் அந்த ரகுவால தான் நினைக்கிறேன். இப்ப என்னதான் பண்ணணும்? எனக்கு மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும். என்ன பண்ணலாம் சொல்லு? என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, வேற வழியே இல்ல. அவளை கல்யாணத்துல இருந்து தூக்கணும். இதுதான் ஒரே வழி. ஐயோ தம்பி, என்ன சொல்றீங்க? கடத்தலா? எப்படி தம்பி? கடத்தி கிடத்தி போலீஸ் கிலிசு? ஐயோ, அதுவும் அந்த கனகா கிட்ட வாங்கின அடி என்னால மறக்கவே முடியாது தம்பி. நீங்க வேற 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்ததுலாம் என்னால கலத்த முடியாதுப்பா. நீங்களே வேணா கடத்தல் எதனா பண்ணிக்கோங்க. அதை பத்தி எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்ல சொன்னீங்களே தான் சொன்னேன். தேவையில்லாம என்ன பிரச்சனையில இழுத்து விட்டுறாதீங்க. மரியாதையா சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு தேவையான காசு மொத்தத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் என்ன தேவையோ அது மொத்தத்தையும் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா எனக்கு ஜெனிஃபர் வேணும், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவளை கடத்தல் மட்டும் செய்யுங்க. மற்றபடி எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த மண்டபத்திலேயே ஒரு ஆட்களையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். டேய், நீ கிளம்பி உல்லாசமா போயிருவா, அதுக்கப்புறம் நான் தானே மாட்டிக்கணும். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றதுக்கான ஆட்களை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவேன். நான் சொல்ற ஏற்பாடை மட்டும் நீங்க பண்ணுங்க. கடத்தெல்லாம் தேவையில்லை. அது எப்படி பண்ணிக்கணும், எங்க பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? அதுக்கான பணமும் உங்ககிட்ட வரும் தானா. போன வைங்க. என்னடா லூசா நீ? கடத்தல் நின்றுட்டு இருக்க, ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம பணம் கொடுக்குறேன்னு இருக்க.
உன்கிட்ட முதல்ல காசு இருக்கா? உங்க அப்பா ஏற்கனவே சொல்லிட்டு தான் போயிருக்காரு, ஒத்த பைசா உன்னை நம்பி நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு. அவர் பிசினஸ் பண்றதுக்கு வானாலும் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. இப்ப எப்படி காசு ரெடி பண்ணுவ சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப அர்ஜென்டா 30 லட்சம் வேணும். அவளை கடத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அடுத்த நிமிஷம் இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன். யார் எப்படி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. 30 லட்சம் வேணுங்கிற, யார் எப்படி போனாலும் கவலை இல்லைங்கிற, இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்படி வரும் இதெல்லாம்? நீ தான் ரெடி பண்ணணும். எனக்கு எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடு. நான் மும்பைக்கு அவளை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் யாரு நினைச்சாலே என்ன ட்ரேஸ்வர் பண்ணவே முடியாது. நான் உனக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருவேன். எந்த நம்பிக்கையில நான் உன்கிட்ட தர சொல்ற? ஆ இங்க பாரு, 2 பேரும் நிறைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கோம். அந்த நம்பிக்கையில கொடு. அப்படி இல்ல நான் உங்களுக்கு திருப்பி தரல அப்படின்னா நான் அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் உனக்கு ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துறேன். இங்க பாரு, நான் தர மாட்டேன்னா சொல்லல. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காண்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் சொல்றேன். பொண்ணு நம்பி போனவன் எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. மரியாதையா பிசினஸ் பாப்போம் வா. இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்போ உன்னால ரெடி பண்ணி தர முடியுமா முடியாதா? பண்ணி தொலைகிறேன். இந்த கிழவி எதுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை சொன்ன வேலையை முடிச்சிருக்குமோ? அனுவோட குழந்தைய இருக்கலாம். மவன ரகு, உனக்கு இருக்குடா பெரிய ஆப்பா. ஹலோ, சொல்லு, என்னாச்சு? முடிச்சாச்சா கதைய? ஏழை, அந்த மாத்திரைய நான் தின்னு போட்டேல. நான் தின்ன நேரத்துல இருந்து டர்ரு பொருன்னு ஒரே சத்தமா தான் போய்கிட்டு இருக்கு. நிறுத்த முடியல. எப்படியாச்சும் என்ன வந்து காப்பாத்துங்களே. வீட்லயும் சொல்ல முடியல, யாருக்கிட்டயும் சொன்ன எண்ணத்தை தின்னுன்னு கேட்பாங்க. எப்படியாச்சும் வாங்கல. ஏ லூசு கிளவி, உனக்கு வேணும்னா வேற ஏதாச்சும் தின்னு தொலைக்க வேண்டியதானே? அந்த மாத்திரையாவ தின்னுவ நீ? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? உன்கிட்ட சொல்லி தானே கொடுத்தோம் அது என்ன காரியத்துக்கான மாத்திரைன்னு சொல்லி. அதை போய் தின்னு வச்சிருக்க. உனக்கு மண்டையில மசாலா இருக்க இல்லையா கிளவி? உன்னால என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பைத்தியக்கார கிளவி. ஏழை மெண்டல் பயவுல. ஐயோ, என்னால முடியல. தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்திக்கிட்டு வருது. காலில இருந்து முழங்கால் வரைக்கும் ஆட்டம் கொடுக்கல. கடன்னு வயிற்றுல சத்தம். காலையில இருந்து 10-15 வாட்டி பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்டல. என்னால முடியல. ஐயோ, என்னால முடியல. இது பண்ணா ஏதாச்சும் ஆகுமா சொல்லுங்களே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி மாத்திரை ஒண்ணு சாப்பிட்டுட்டேன் தெரியாதன்னமா, அப்பத்துல இருந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, ஒரேடியா மேல போய் சேர்ந்துருவேன். கிளவி, உன்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா உருப்படியா செய்ய மாட்டியா? மிச்சம் இருக்கிற 3 மாத்திரை ஏதாச்சும் ஒரு மாத்திரையாச்சும் அவளுக்கு கொடுக்குற பாரு இன்னைக்கே, புரிஞ்சுதா? ஏழை, இன்னைக்கு எப்படில தர முடியும்? அவதான் வீட்லயே இல்லையா? நானே இடுப்பு உடஞ்சு போய் கிடக்கேன். என்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா காலையிலேயே. அப்பதான் அந்த மாத்திரையை அந்த ஜூஸ்ல கலந்து குடுக்கலான்னு போனேன். பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அந்த ஜூஸ் அவ குடிக்க கூடாதுன்னு சொல்லி என் வாயிலே ஊத்திட்டாங்க. என்னால முடியல. பின்னாடி சும்மா டர்ரு பொருன்னு போகுது. ஐயா, ஏன் லூசு கிளவி, வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு ஒண்ணு பத்துக்கோ அப்படியே கழுத்து நெரிச்சு. உனக்கு எதுக்கு நீ காசு கொடுத்த? இல்ல எதுக்கு காசு கொடுத்த? கிளவியே, உன்னை அப்படி கழுத்து நெரிச்சு கொண்டு வருவேன். போன் வச்சு தொலை. சீட், எந்த காரியமும் உருப்படியா நடக்கிற மாதிரியே தெரியல. இவங்களெல்லாம் நம்பி பணத்தை வேஸ்ட் பண்ணதுதான் மிச்சம். இப்ப என்னதான் பண்றது? இங்க பாரு கார்த்தி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் அப்பா கூட மும்பைக்கு கிளம்பி போறதா பெஸ்ட் ஆப்ஷன் உண்டு. தேவையில்லாம அவங்க கல்யாணத்துல பிரச்சனையை உருவாக்குற, நீயே பிரச்சனைல போய் மாட்டிக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஷோ கடவுளே, எனக்கு டென்ஷன் ஆகுது. இந்த கிளவியை நம்பி 10 லட்சம், அந்த பொம்பளையை நம்பி 15 லட்சம், மொத்தம் 25 லட்சம் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு காரியமும் ஆகல. இவளுங்களை நம்பி பணத்தை வீணாக்குறது மட்டும்தான் நிச்சயமாச்சு. ஷோ ஷிட், என்னால டென்ஷன்ல தாங்க முடியல. டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல கார்த்தி. நிதானமா யோசிச்சு பாரு. நிதானமா யோசிச்சு என்ன முடிவு எடுக்கணும்னு பாத்துக்கோ. நான் நீ கேட்ட பணத்தை வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன். அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப். அப்போ நீயும் எல்லாரும் மாதிரி என்ன பாதிலே விட்டுட்டு போறியா? அப்கோர்ஸ் கார்த்தி, இதுல என்ன இருக்கு? நான் உன்னுடைய பிசினஸ் டீலிங்காக தான் உன்னுடைய பார்ட்னர்ஷிப்பா இருந்ததே தவிர நீ பண்ற கடத்தல் பிசினஸ்க்குலாம் இல்ல. கடத்தல்ல மாட்டிக்கிட்டு என் ஃபியூச்சரையே நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல. நான் இதோட போதும்னு நிறுத்திக்கலாம்னு இருக்கேன். இதுக்கு மேல உன் கூட சேர்ந்து என் லைஃபையும் என்னால சீரழிச்சுக்க முடியாது. நீ கேட்ட 30 லட்சம் ரெடி பண்ணி தரேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கோ. என்னுடைய PA நாளைக்கு காலையில உனக்கு 30 lakhs எடுத்துட்டு வந்து தருவாரு. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் இருக்க டீலிங். அதுக்கு முன்னாடி அந்த பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுரு. இத்தனை நாள் இவனும் கூட இருந்துகிட்டு என்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. எல்லாரும் என்னை ஏமாத்தவா செய்றீங்க. ஜெனிஃபர், உன்னையும் தூக்குவேன். உன் கல்யாணத்துல வந்து அந்த குழந்தையும், அந்த அணுவுடைய குழந்தையும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வரண்டி நானே. இனிமேதான் பாப்பீங்க இந்த கார்த்தியோட முழு முகத்தையும்.